அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ரஃபீக். சின்ன சின்ன வெளிச்சங்கள். நண்பர்களே, கடலில் 2 சிப்பி பேசிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு ஒரு சிப்பி என்ன செய்யுது, அழுகுது. என்ன ஏன் அழுகுற அப்படின்னு. எனக்கு வலி தாங்கவே முடியல, பெரிய வலியாக இருக்குது அப்படின்ட்டு. என்ன வலி தெரியல, என்னமோ பந்து மாதிரி உள்ள நெல்லுன்னு இருக்கு, உள்ளே இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பி என்ன செய்யுது, வேதனையாக இருக்குன்ட்டு சொல்லி புலம்புது, அழுகுது. அதை பார்த்துட்டு இன்னொரு சிப்பி சொல்லுது, நினைச்சா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிப்பி என்ன செஞ்சான், ஆஹா நமக்கு இந்த மாதிரி ஒரு துன்பம் இல்லை, இந்த மாதிரி ஒரு வழி இல்லை, நம்ம நல்லா இருக்கோம், அழகாக இருக்கோம், நமக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லையே, இந்த அளவில் இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி அதுக்கு போகமான சந்தோஷம். உடனே இந்த மாதிரி வழிகள்லாம் நமக்கு வரலையே அப்படின்ட்டு உடனே பக்கத்தில் ஒரு நண்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நண்டு கேட்டுச்சான் இந்த சிரிச்ச சிப்பிட்ட, என்ன அப்படின்னு சொல்லி, ஏன் சிரிக்கிற, ஏன் இதாக இருக்க அப்படின்னு. இல்லை, அந்த சிப்பி சொல்லுது, வகுத்துக்குள்ள என்னமோ ஒரு பந்து மாதிரி என்னமோ ஒன்று நெல்லுன்னு இருக்கு, எனக்கு சிரமமாக இருக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லி புலம்புது. நமக்கு அந்த மாதிரி துன்பம் இல்லையே, அந்த மாதிரி இது இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே அப்படி நினைக்காத, உன் நண்பன் இன்னைக்கு வலி, ஆனால் அவன் நாளைக்கு காலத்துக்கும் அவனுக்கு பெருமை இருக்கு, அப்படி உண்டான ஒரு பெருமையை அடைய போறான், அவ்வளவு சிரமம். ஆனால் நீ இப்படி வழியே எந்த ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா குதியாட்டம் போடுற, ஆனால் இது இப்படியே வெறுமையாவே இருந்தே ஆகணும், உன்னுடைய நிலவரம் அப்படி. அதனால அது வலிக்குதுன்னு சொல்லி நினைக்காத, அதுக்கு பின்னாடி பெரிய காலத்துக்கும் பேர் வரக்கூடிய பெருமை அவனுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நண்டு சொல்லி கொடுத்துச்சான். ஆரம்பத்தில் வலின்னு சொல்லி நினைச்சோம்னு சொன்னா, அதனால என்ன வலிந்து எதையாவது தவிர்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. சிரமங்களை ஏற்றோம்னா சிரமத்துக்கு பிறகு மகிழ்ச்சி இருக்குங்கிறது உண்டான நியதி தானே. உழுகுறோம், நிலம் உழுகுறது சிரமம் சொல்லி நினைச்சா, கலப்பை உள்ள வர்றது சிரமம் சொல்லி நினைச்சா விளையாது, அந்த மாதிரி இருக்குல்ல. அதனால வலின்னு சொல்லி நினைச்சோம்னா எதுவுமே நடக்காது. வலிகளை பொறுத்தோம்னா பின்னாடி இது இருக்கு, மகிழ்ச்சி இருக்குங்கிறது இன்னைக்கு உண்டான கருத்து. இந்த கதை கலீல் ஜிப்ரானுடைய கதை. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.